வார்த்தையை கேட்கும் ஒவ்வொரு முறையும் உன்னோடே தேவனவர் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஏனென்றால் இது வார்த்தை. ஆதியிலே சொல்லுங்க, வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் சொல்றேன், வார்த்தையை கேட்கும் போது யார் ஒருவருமே கூட எப்ப முடிப்பேங்கன்னு பார்க்க கூடாது. எப்ப இங்கிருந்து வெளியே போலாம் அப்படியே டைமை பார்க்க கூடாது. இப்படி நீ செய்வாய் என்றால் நீ தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு தருவது இல்லை என்கிற உண்மையை மறந்துட வேண்டாம் என்று ஆண்டவர் நாமத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். கவனிங்க, வார்த்தை உங்கள் மீது அது தரப்படும் போது பைபிள் சொல்கிறது, தேவன் உன் இருதயத்தை என்ன பண்ணுவாரா? பரிசுத்தம் ஆக்குவார். தன்னுடைய வார்த்தையை கொண்டுதான் தேவன் உன்னை கழுவுவார். வார்த்தை தான் நம்மளை பரிசுத்தமாக்குகிறது. நீ வார்த்தையை வாசிக்கும் போது உன்னை அறியாமலேயே உன் வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படுகிறது. நீ வார்த்தையை வாசித்தால், இந்த வார்த்தையை கேட்டால், சாதாரணமா நீங்க ஒரு டேப்பு கீழே குழாய் கீழே உங்க கையை அப்படி நீட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம். என்னங்க ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா உங்களை அறியாமலே அங்கே கை சுத்தமாயிரும். அப்படி எப்படி சுத்தமாகுது? என்னுடைய கை தண்ணீருக்குள்ளாக இருக்கும்போது எப்படியோ. ஆனா ஒண்ணு மாத்திரம் உண்மைங்க, தண்ணிக்குள்ள உன் கைய நீ இந்த மாதிரி நீட்டி நீ இந்த மாதிரி தேய்ச்சனா, இந்த அளவுக்கு நீ அப்படியே சுத்தமாக்குனா ஆட்டோமேட்டிக்கா அப்படியே எல்லாமே சுத்தமாயிரும். தண்ணீருக்கு அழுக்கு எடுத்து போடுகிற அந்த வல்லமை உண்டு. கவனிங்க, வார்த்தைக்கு உன் இருதயத்தை பற்றி கொண்டிருக்கிற அந்த அழுக்குகளை சுத்தமாக்கக்கூடிய அந்த வல்லமை உண்டு. எனவேதான் இந்த வார்த்தையை நிம்மதியா கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸே இல்லாமல் தேவ வசனத்தை கேட்க வேண்டும். 2, முதலாவது சுத்தமான ஜலம் தெளிப்பேன். ஏனென்றால் உங்களுடைய எல்லாவற்றையும் சுத்தமாக்குகிறதுக்கு. மறுபடியும் வாசிக்கலாம், எசேக்கியேல் 36:25. உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் அப்படின்னா எல்லாத்தையும் அப்படின்னா சொல்லுங்க, உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் அப்படின்னு என்ன அர்த்தங்க? முழுவதுமாய். இது பாதி பாதி இல்லைங்க. நான் அறிவிக்கின்ற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை பாதி ஒழுக்கமாக்குகிறவர் அல்ல, பாதி பரிசுத்தமாக்கி அப்படியே விட்டு போறவர் அல்லவே அல்ல. எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்துருச்சுங்க. ஆனா கேளுங்க, குடிப்பழக்கத்தை மொத்தமா விட்டுட்டேங்க. நான் அப்பப்போ கொஞ்சம் சிகரெட் மட்டும் அடிப்பேங்க. இது இல்லைங்க தேவன் செய்கிறது. ஏங்க அது வரைக்கும் தினந்தோறும் சிகரெட் அடிச்சுக்கிட்டே இருப்பேங்க, தினந்தோறும் தம் அடிச்சுட்டே இருப்பேங்க. ஆனா இப்ப கவனிங்க, என்ன மாற்றம் வந்திருக்குன்னு பாருங்க. வாரத்துக்கு ஒரு நாள் மாத்திரம் தாங்க தம் அடிக்கிறேன். வாரத்துக்கு ஒரு நாள் தாங்க குடிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே டாஸ்மாக்ல தாங்க கிடப்பேன். என்னங்க மாற்றுறது? எங்க வீட்டுக்காருக்குள்ள நிறைய மாற்றம் வந்துருச்சுங்க. என்னங்க அந்த மாற்றம்? இதுக்கு முன்னாடி தினந்தோறும் அப்படியே குடிச்சுக்கிட்டே வருவாருங்க. நம்மளுடைய சபைக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் தாங்க குடிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாமே. அது மாற்றமே என் ஆண்டவர் தருகிற மாற்றம் இல்லைங்க. அது சபையே கவனிக்கிறீங்களா? எங்க எல்லா விஷயத்துல எனக்கு மாற்றம் வந்துருச்சுங்க. ஆனா சில வீக்னஸ் இருக்கதாங்க செய்யுது. என்னங்க அது வீக்னஸாங்க? ஏதோ 1-2 வீக்னஸ் இருக்குங்க, மத்த எல்லாம் அப்படி பக்காவா செட் ஆயிருச்சுங்க. இருக்கக்கூடாதுங்க. என் ஆண்டவர் உன்னை நல்வழிப்படுத்தினால், உன்னை சுத்திகரித்தால், பரிசுத்தமாக்கினால் மொத்தமா தான் சுத்திகரிப்பார் என்பதை மறந்து போயிடாதீங்க. உச்சந்தலை தொடங்கி பாதம் வரைக்கும் சம்பூர்ணமாக பரிசுத்தமாக்கக்கூடியவர் தான் நான் அறிவிக்கின்ற ஆண்டவராகிய இயேசு. ஒருவேளை நமக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் பரிசுத்தமாக்கப்படவில்லை என்றால் கேளுங்க, ஆண்டவரே 90% எல்லாமே கிளீன் ஆயிருச்சு ஆண்டவர், ஒரு 10% மாத்திரம் மாத்தணும் அப்பா அப்படின்னு கேளுங்க. என் ஆண்டவர் சுத்திகரிப்பார். என்ற மத்தியில் யாராவது இருக்கிறீங்களா? எல்லாமே நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க, சம்பூர்ணமா சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள், அதே போல் முழுவதுமாய் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் இருக்கிறீங்களா? அப்படி என்றால் நீ ஜெபம் செய்வாய் என்றால் என் ஆண்டவர் உன்னை முழுவதுமாக சுத்திகரிப்பார். என்னங்க சொன்னார் அவர்? முதலாவதாக, அப்பொழுது நான் உங்கள் மேல் கவனிங்க சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும், உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். கேட்கிற என்று உங்கள் வாழ்க்கையிலே எதை நீங்க அதிகமா ஆராதிக்கிறீங்க, எதன் மேல் அதிகமா ஆசைப்படுறீங்க, எதன் மேல் நேசமா இருக்கிறீங்க, அதிகமா நேரம் செலவிடுகிறீர்கள், எதற்காக நீங்கள் அதிகமாய் போராடி கொண்டிருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையாகவே நாம் ஆராதிக்க வேண்டியது மனிதனை சிருஷ்டித்திருக்கிற சிருஷ்டிகர்த்தராகிய
தேவனைத்தான். நம்ம சுத்தி இருக்கிற சிருஷ்டி எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிற தேவன் இருக்கிறார். அவரைத்தான் நாம் ஆராதிக்க வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். முதலாவது சுத்தமான ஜலம் தெளிப்பேன் என்று சொன்னார். இரண்டாவதாக உங்களுடைய அசுத்தங்கள் எல்லாவற்றையும் அப்படியே எடுத்து போடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். மூன்றாவதாக நவமான இருதயத்தை தருவேன். என்னங்க தருவாரா? நவமான இருதயத்தை தருவேன். கேட்கலாமா? வாங்க சேர்ந்து ஜெபிக்கலாம். வாங்க கண்களை மூடலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் சபையை விருத்தியடைய பண்ணுங்கப்பா. ஒவ்வொருவரும் குடும்பமாக வந்து இந்த ஜெபத்துல பங்கெடுக்கும்படியாக செய்யுங்க ஆண்டவரே. குடும்பமாக வந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க வேண்டும் அப்பா. உம்முடைய சந்நிதிக்கு வராமல் இருக்கிற ஒவ்வொருவரையுமே அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. தூரமாக இருக்கக்கூடிய கணவரை, மனைவி, அதே போல் பிள்ளைகளை அப்பா உம்முடைய சந்நிதிக்கு அழைத்து கொண்டு வாருமே தேவனே. அப்படி வரக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா நீங்க ரட்சித்துக் கொள்ளுங்கள். அவர்களை உயர்த்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.